ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ நம்ம கவர் பண்ண போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A 2025 A to Z ஃபுல் டீட்டெயில்ஸ். என்ன எக்ஸாம், என்ன பேட்டர்ன், என்ன கட் ஆஃப் கொடுக்கப்பட்டிருக்கு, என்ன புக் லிஸ்ட்டு, ஒரு பிகினராக எங்கேருந்து ஆரம்பிக்கணும், எப்படி ப்ரிப்பரேஷன் கொண்டு போகணும், எங்கே முடிக்கணும், என்ன போஸ்ட்டு, எலிஜிபிள், எல்லாமே டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? பின் குறிப்பு, எனக்கு குரூப் 2 2A பற்றி ஓரளவுக்கு தெரியும், நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ ஒரு பிகினராக ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும் போது, இல்லை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஒரு குழப்பமாக இருக்குது அப்படின்னா முழுமையாக பாருங்கள். ஒரு சில விஷயங்கள், அதாவது நான் கிளாஸ் ஜாயின் பண்ணணும், டெஸ்ட் பேட்ச் பண்ணணும், அகாடமி போகணும், அது எல்லாம் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் அடிப்படையாக நீங்கள் பண்ணி ஆகணும். ஸோ பேஸ் ஸ்ட்ராங் பண்ணால் மட்டும்தான் பில்டிங்கை ஸ்ட்ராங் பண்ண முடியும். ஸோ என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணணும், முழுமையாக பார்த்துட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரைட், சரி பார்க்கலாம். அண்ட் குரூப் 2 2A 2025க்கான ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் போய்கிட்டு இருக்கு வித் ஆஃபர் ப்ரைஸ். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சரிங்க, பார்ப்போம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது 2025 எக்ஸாம் டேட் எப்போ வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம டெலகிராம், இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டெஸ்ட் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்க, பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி வழக்கமாக எக்ஸாம் டேட் கொடுக்க மாட்டாங்க, தற்காலிகமாக ஒரு மந்த் கொடுப்பாங்க. அந்த மந்த் எக்ஸாம் நடக்கலாம், நடக்காமல் கூட வந்து போகலாம், தள்ளி போகலாம். பட் 2025 பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் டேட் இங்கே கொடுத்தாச்சு. நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போகுது, எக்ஸாம் டேட் எல்லாமே கொடுத்துட்டாங்க. அப்போது நம்ம எங்கே வந்து போக போகிறோம், என்னைக்கு போக போகிறோம், அதுக்கான ரோட் மேப் கிளியராக வந்திருக்கு. இந்த ரோட்டில் விழாமல் போனோமா இல்லை, இதுதான் பேச்சாக வந்திருக்கும். ஸோ ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரைட், ஸோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கான அறிவிப்பு அடுத்த வருஷம் ஜூலை 15, எக்ஸாம் அடுத்த வருஷம் செப்டம்பர் 28. நோட்டிஃபிகேஷன் இருந்து எக்ஸாமுக்கான டேட் மொத்தம் 2.5 மாதம் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், அடுத்த வருஷம் செப்டம்பர் 9 எக்ஸாம் நம்ம நடக்குது, 28 9ஆம் மாதம் எக்ஸாம் நடக்குது அப்படின்னு சொல்லும் போது பெருசாக வந்து ஃபீல் ஆகும். அடுத்த வருஷம் தானே, இன்னும் ஒரு வருஷம் கிட்டே இருக்குது, 10 மாதம் கிட்ட இருக்குது அப்படின்னு தோணும். பட் ஒரு ஆஸ்பிரண்ட்டாக படிக்க ஆரம்பிச்சுட்டா கண்ணை மூடி தரத்துக்குள்ளே டைம் வேகமாக ஓடும். நீங்கள் சும்மாவே இருந்தால் டைம் ஓடவே ஓடாது, நிறைய இருக்க மாதிரி வந்து ஃபீல் ஆகும். பட் படிக்க ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள், 6th புக்கோ 10th புக் எடுத்து பாருங்கள், டைம் நீங்கள் நினைக்காத அளவுக்கு வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கும். டைம் பத்தவே பத்தாது. உங்களுக்கு குரூப் 2 எனக்கு வேணும், அடுத்த வருஷம் வேணும் நினைக்கிறீங்க அப்படின்னா ப்ரிப்ரேஷன் இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். நோட்டிஃபிகேஷன் வரட்டும், என்ன வேகன்சி இருக்குது, என்ன வந்து கொடுக்குறாங்க, அப்புறம் வந்து பார்த்துக்கலாம், 2 மாதம் இருக்குது. சத்தியமாக பத்தவே பத்தாதுங்க. மினிமம் இந்த ஜூலை 15க்குள்ளே ஒரு 60லிருந்து 70% சிலபஸ் முடிச்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் இங்கே போட்டி போட முடியும். ஏன்னா அவ்வளோ பேர் படிக்கிறாங்க, கிளாஸ் போகிறாங்க, போகாமல் இருக்காங்க, ஃப்ரீ டெஸ்ட் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, வரப்போகிற காலங்களில் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் ஸ்டாண்டர்ட் இன்னும் அதிகமாக தான் போக போகுது. நான் படிக்கிற விஷயங்களை இன்னும் வேறு மெத்தடில் படித்தாகணும், அதிகமாக ரிவைஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு இந்த 2.5 மாதம் மட்டுமே போதாது. எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் அப்புறம் 2 மாதம் பிளான், 1 மாதம் பிளான், 50 நாள் கிராஷ் கோர்ஸ் எல்லாமே போடுவாங்க, நானும் பண்ணுவேன். அது எல்லாமே ஒரு வியாபாரம், ஒரு ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க, எல்லாம் ஓகே தான். பட் அதுக்கு டைம் வேணும் அப்படின்னா இப்போயே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். அந்த 2.5 மாதம் எந்த அளவுக்கு அதிகமாக ரிவைஸ் பண்ணுறோமோ அங்கே தான் ரிசல்ட்டு பேசும். அப்புறமா பார்த்துக்கலான்னா வாழ்க்கையும் நீங்கள் அப்புறமா தான் பார்த்தாகணும். டைம் பத்தாது, தயவு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, ரைட். அண்ட் சில பேர் யோசிக்கிறது, நியூ இயர் வந்து வரட்டும் பார்த்துக்கலாம், கிறிஸ்மஸ் முடியட்டும் பார்த்துக்கலாம், பொங்கல் முடியட்டும் பார்த்துக்கலாம், தை பிறந்தால் வழி பிறக்கும். இந்த கதையே வேணாம், நம்ம எப்போ ஆரம்பிக்கிறோமோ அதுதான் வழி. இந்த விஷயம் பாருங்கள், செய்து முடிக்கும் வரை அது முடியாத காரியமாகவே இருக்கும். முயற்சியை விடாத வரை தோல்வி இல்லை. ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை எடுத்துக்கோங்க. அதாவது எதையாவது பண்ணி முன்னேறலாம் யோசிக்கும் போது தான் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வரும். எதையாவது படித்து டெஸ்ட் அட்டன் பண்ணலாம் சொல்லும் போது தான் இன்ஸ்டாகிராமில் ரீல் ஷேர் பண்ணுவாங்க. எதையாவது படித்து முன்னேறலாம் நினைக்கும் போது தான் ஒரு கஷ்டம் வரும், ஒரு சண்டை வரும், ஒரு ப்ராப்ளம் வந்து வரும். ஆஸ்பிரண்ட்டாக ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும் போது ஏகப்பட்ட தடைகள் இங்கே வரதான் செய்யும். நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும் போது இன்னும் இவ்வளோ இருக்கா அப்புறம் மாதிரி தோணும். 6th புக்கை படிக்க ஆரம்பிப்பீங்க, இப்போ மைண்ட் என்ன சொல்லும், இன்னும் 7th இருக்குது, 8th இருக்குது, 10th இருக்குன்னு சொல்லும். 10th புக்கை படிக்கும் போது 12th புக் இருக்குது அப்படின்னு சொல்லும். ஸோ ஒரு விஷயமும் நீங்கள் முடிக்கிற வரைக்கும் முடிக்காத மாதிரி தான் ஃபீல் ஆகும். பட் ஆரம்பிக்கிற இந்த காலகட்டத்தில் கஷ்டமாக இருக்கும், கடுப்பாக இருக்கும், காண்டாக இருக்கும். ஏன்டா இதை படிக்க வந்தோம் அப்புறம் மாதிரி தோணும். நிறைய நெகட்டிவிட்டிஸ் இங்கே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும். பட் எல்லாமே ஓவர்டேக் பண்ணி ஒரு 2 வாரம் 3 வாரம் 4 வாரம் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுட்டா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே நீங்கள் ட்ராவல் ஆகிடுவீங்க. அந்த ஆரம்ப காலகட்டம் அதை ஸ்ட்ராங்காக எடுத்துக்கோங்க. ஓகேவா? அந்த ஸ்டார்டிங் ஃபேஸ் ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதை மட்டும் நம்ம அப்படியே மேனிபுலேட் பண்ணி சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸாம்ஸை தாராளமாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸ்டார்டிங்கில் வர கடுப்பை நினச்சி மொத்தமாக கோட்டை விட்டுறாதீங்க. ஆரம்பம் அப்படி தான் இருக்கும். செய்து முடிக்கும் வரை முடிக்கலையே தான் தோணும். அது மட்டும் இல்லை, நம்ம வந்து கிளாஸ் போகாமல் படிக்கிறோம், என் ஃப்ரெண்டு கிளாஸ் போய்கிட்டு இருக்கான், நான் பாலிட்டி தான் படிச்சிருக்கேன், ஹிஸ்ட்ரி இருக்குது, ஜியாகிரஃபி இருக்குது, எக்கனாமி இருக்குது, அப்புறம் தோணும். எல்லாமே சிம்பிளாக பண்ணிக்க முடியும். அடிக்கடி சொல்கிற விஷயம் தான், பிளானை இங்கே பிரேக் பண்ணுங்கள். இப்போது
ஒரு நாள் இருக்குது, 24 மணி நேரம் இருக்குது. 24 மணி நேரத்தில் நான் பாலிட்டி படிக்கணும், ஹிஸ்ட்ரி படிக்கணும், ஜியாகிரஃபி படிக்கணும், எக்கனாமி படிக்கணும்னா சத்தியமாக படிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், ஒரு நாளைக்கு நான் பாலிட்டி மட்டும் படிக்கிறேன், நெக்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரி வந்து படிக்க போகிறேன், அதுக்கப்புறம் ஜியாகிரஃபி படிக்க போகிறேன். இப்போ பாலிட்டி இருக்கா, பாலிட்டியில் 10 பாடம் இருக்கா, என்னாலும் ஒரு நாளில் 10 பாடம் படிக்க முடியல. ரொம்ப சிம்பிள், ஒரு நாளைக்கு 2 பாடம் படிங்க, அதுக்கப்புறம் 4 பாடம் படிங்க, அப்புறம் 8 வந்து மாற்றுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பிளானை பிரேக் பண்ணி போனால் தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஒரு 100 கேள்வி இருக்கா, இந்த 100 கேள்வியை முழுமையாக படிக்க முடியலையா, ஒரு நாளைக்கு 20 கேள்வின்னு படிங்க. ரைட், இப்போ 100 கேள்வி படிக்கிறதுக்கு ஒரு 5 ஹவர்ஸ் ஆகுது, எக்ஸாம்பிள் நான் வந்து கொடுக்குறேன். அப்போ என்ன பண்ண முடியும், 5 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ண முடியலையா, ஒரு நாளைக்கு 20 கேள்வி 1 ஹவரில் முடிங்க, தாராளமாக வந்து பண்ண முடியும். அடுத்த நாள் 20 கேள்வி, இங்கே 1 ஹவர், 20 இங்கே 1 ஹவர். அப்போ 5 நாளில் 100 கேள்வி நீங்கள் முடிக்கலாம். 5 மணி நேரம் படித்தா மாதிரி எங்கே ஃபீல் ஆகும். நமக்கு படிக்கணும், அவ்வளோதான். நமக்கு என்ன தேவை, படித்து முடிக்கணும், அது மட்டும்தான். ஸோ பிளானை பிரேக் பண்ணுங்கள். எடுத்த உடனே நிறைய இருக்குது, நிறைய படிக்கணும், கஷ்டமாக இருக்குது, நிறைய பேர் படிக்கிறாங்க, அதை யோசிக்காதீங்க. உங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், எல்லாமே நல்லாவே பண்ண முடியும். ஓகே, ரைட். இது எல்லாம் சும்மா பேசுகிறான் அந்த மாதிரி கிடையாதுங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காதில் ஸ்ட்ராங்காக ஏற்றிக்கோங்க, அப்போ தான் ப்ரிப்ரேஷனெல்லாம் வந்து பண்ண முடியும். சரி, எங்கேருந்து நான் ஆரம்பிக்கணும்? ஃபர்ஸ்ட் திங் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன எக்ஸாம் பேட்டர்ன், அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ரைட், ஸோ குரூப் 2 2A பொறுத்த வரைக்கும் ப்ரிலிமினரி, மெயின்ஸு, கவுன்சிலிங் இங்கே வந்து இப்போ நாங்கள் வைக்கிறாங்க. அப்போ என்ன விஷயம், எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் படிக்கிறேன், மெயின்ஸ் படிக்கிறேன் அப்படி கிடையாது. குரூப் 2 படிக்கிறேன், குரூப் 2A படிக்கிறேன், அப்படி தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். காரணம், இப்போ ப்ரிலிமினரி வந்திருக்கு. ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே எக்ஸாமு, மொத்தம் 200 கேள்விகள். இதில் ஜிஎஸ் 75, மேக்ஸ் 25, ஜிஎஸ்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி எல்லாமே சேர்ந்த மாதிரி வரும். லாங்குவேஜ் தமிழ் ஆர் இங்கிலீஷ் 100 கேள்வி. ரைட்டா, இந்த 200 கேள்வி எக்ஸாம் எழுதுறீங்க இல்லையா, இந்த எக்ஸாமில் யார் கிளியர் பண்ணுறாங்களோ கட் ஆஃப் வந்து கொடுப்பாங்க. கிளியர் பண்ணுறதுக்கு மட்டும் தான் மெயின்ஸ் வந்து போக முடியும். ரைட், இப்போ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியாச்சு, மெயின்ஸ் வந்து போகிறீங்க. கவுன்சிலிங் அட்டன் பண்ணி உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கல, அடுத்த வருஷம் மெயின்ஸ் எதுலாமல் கேட்டால் கிடையாது, திரும்ப நீங்கள் ப்ரிலிம்ஸாக நீங்கள் ஆரம்பிக்கணும். ரைட், அப்படி ப்ரிப்பேர் பண்ணும் போதே ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அப்படி தான் வந்து படிக்கணும். ப்ரிலிம்ஸ் தனியாக மெயின்ஸ் தனியாக கிடையாது. ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மட்டும் தான், உள்ளே வந்து போக போகிறீங்க. இங்கே நீங்கள் ஃபுல் மார்க் எடுத்தாலும் இந்த யூஸ் இல்லை, கட் ஆஃப் எடுத்தால் போதும், அவ்வளோதான். சரியா, ஓகே. அடுத்தது குரூப் 2 பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்டிவ், 2A பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்டிவ் முழுமையாக நம்ம வந்து பார்க்கலாம். அப்போ எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, படிக்க உள்ளே வந்தாச்சா, ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிக்க வேண்டியது ப்ரிலிம்ஸ் இருக்குது, மெயின்ஸ் இருக்குது, தெரிஞ்சாச்சு. அடுத்தது என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுக்கப்பட்டிருக்காங்க அது தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. இது குரூப் 2 2A லாஸ்ட் இயர் கொடுத்த நோட்டிஃபிகேஷன். ஸோ அது குரூப் 2 2Aக்கும் என்னென்ன போஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கோ அது முழுமையாக செக் பண்ணி பாருங்கள். வேகன்சி இங்கே பார்க்க வேணாம், அடுத்த வருஷம் சேஞ்ச் வந்திருக்கும். இந்த இடத்துல எல்லா போஸ்ட்டுக்குமே ஒரே எக்ஸாம் தான். ரைட்டா, இப்போ இன்ஸ்பெக்டர் இருக்குது, கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் இருக்குது, ஜேஇ இருக்குது, ரெஜிஸ்டர் இருக்குது, பிஓ இருக்குன்னா எல்லா எக்ஸாமுக்குமே ஒரே எக்ஸாம் தான், ஒரே கொஸ்டின் பேப்பர் தான். கட் ஆஃப் பேஸ் பண்ணியும் மார்க் பேஸ் பண்ணியும் உங்களுக்கான போஸ்டிங் அங்கே வந்து மாறும். ஸோ அதிகமாக மார்க் எடுத்தால் சில போஸ்ட் வந்து வரும், கம்மியாக மார்க் எடுக்கும்போது போஸ்டிங் வந்து மாறலாம். அப்போ இந்த குரூப் 2 2Aல என்னென்ன போஸ்டிங் கொடுக்கப்பட்டிருக்கு, இதுக்கான PDF நான் டெலகிராம் வந்து கொடுக்குறேன். எல்லா போஸ்ட்டுமே செக் பண்ணி பாருங்கள். அதாவது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறீங்க, படிக்க டைம் இருக்குது, போர் அடிக்குதா, நோட்டிஃபிகேஷன் எடுத்துக்கோ. நோட்டிஃபிகேஷனில் என்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க, இப்போ ஆடிட் வந்து இருக்குது, சீனியர் வந்து இருக்குது அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு என்ன வேலைலாம் வந்து பண்ணலாம், என்ன மாதிரி சேலரி வந்து கொடுக்குறாங்க, என்ன பே வந்து கொடுக்குறாங்க, எந்த லெவலில் வந்திருக்கு, இந்த எல்லா விஷயங்களுமே செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்து பண்ணி கொடுக்கும். இப்போ ஒரு போஸ்ட்டு சேலரி கம்மியாக இருக்கலாம், இன்னொரு போஸ்ட் அதிகமாக இருக்கும்போது அப்போ இதுக்காக நான் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா அதிகமாக இருக்குன்னா கட் ஆஃப் அதிகமாக தேவைப்படும், இப்போ இன்னும் அதிகமாக நீங்கள் படிக்க முடியும். ரைட், இப்போ குரூப் 2 2Aல என்னென்ன போஸ்டிங் கொடுக்கப்பட்டிருக்கோ எல்லா போஸ்டிங்கும் செக் பண்ணி பாருங்கள். இது லாஸ்ட் இயர் கொடுக்கப்பட்டிருக்க போஸ்டிங். ஸோ இவ்வளோ போஸ்டிங் இருக்குது. இதில் எதனா ஒரு போஸ்டிங் வேணும் அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணணும். முடிஞ்சுதா? இப்போ சிலபஸ் தெரிஞ்சாச்சு, போஸ்டிங் பார்த்தாச்சு. அடுத்தது எலிஜிபிள் கண்டிஷன் வந்து பார்க்கலாம். இல்லை ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஏஜ் லிமிட் நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ ஏஜ் லிமிட் கிளியராக வந்து பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜென்ரல் கேட்டகரிக்காக. ரைட், ரிசர்வில் வர மாட்டாங்க, அதாவது எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி எதுலையுமே வரமாட்டாங்க. ஜென்ரல் கேட்டகரி வராங்களே அன்ரிசர்வ், அவங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் எஸ்சிஎஸ்டி நம்ம வந்து பார்த்துலாம். ரைட், ஓகே. இப்போ இங்கே வந்து பாருங்கள், நேம் ஆஃப் த போஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் ப்ரொபேஷன் ஆஃபீஸர், டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் இவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் வந்திருக்கும், அதை நம்ம வந்து பார்த்துலாம். ஸ்டார்டிங் பொறுத்த வரைக்கும் ப்ரொபேஷன் ஆஃபீஸருக்கு மினிமம் 26 வயசு கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். இது யாருக்காக? ஜென்ரல் கேட்டகரிக்காக 26 கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்தது டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் 18 வயசு இங்கே வந்து முடிஞ்சிருக்கணும். ஃபாரஸ்டருக்கு 21, அடுத்த ஃபாரஸ்டருக்கு 21, சப் ரிஜிஸ்டர் 20, மற்ற எக்ஸாம்ஸ்க்கு 18 அப்புறம் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஸ்டார்டிங். இந்த இடத்துல மினிமம் ஏஜ் பொறுத்த வரைக்கும் எல்லா கேட்டகரிக்கும் சேமாக தாங்க வரும். ரைட், ஜென்ரல் கேட்டகரி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, பிசி, பிசிஎம் எல்லாருக்குமே மினிமம் அந்த ஸ்டார்டிங் ஏஜ் லிமிட் காமன் தான். மேக்ஸிமம் எவ்வளோ வருதோ அது மாதிரி தான் மாறுபாடு வந்து வரும். இந்த இடத்துல
18 கொடுக்கப்பட்டிருந்தாலும் எல்லாரும் எழுத முடியுமான்னு கேட்டால் இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னன்னா டிகிரி முடிச்சிருந்தா தான் நீ குரூப் 2A எக்ஸாம் எழுத முடியும். ஸோ டிகிரி முடிக்கிறதுக்கு 20 ஆட்டோமேட்டிக்காக வந்து கிராஸ் ஆகிடும். ஸோ 18 நீங்கள் கம்ப்ளீட் ஆகி இருந்தாலும் டிகிரி கையில் இருக்கணும். டிப்ளமோ மட்டுமே போதாது, நீங்கள் 10th 12th டிகிரி முடிச்சிருக்கணும். இல்லை 10th டிப்ளமோ டிகிரி முடிச்சிருந்தா மட்டும்தான் எக்ஸாம்ஸ் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? ரைட். இப்போ மேக்ஸிமம் லிமிட் நம்ம வந்து வரலாம். நான் சொல்லிட்டேன், மினிமம் லிமிட் பொறுத்த வரைக்கும் எல்லா கேட்டகரிக்கும் இதுதான், சேம் தான். ஓகேவா? ரைட். ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஃபார் ஜென்ரல் கேட்டகரி ப்ரொபேஷன் ஆஃபீஸருக்கு 42 முடிஞ்சிருக்க கூடாது. முன்னாடி வரும், நல்லா பார்த்துக்கோங்க. மினிமம் ஏஜ் முடிஞ்சிருக்கணும், மேக்ஸிமம் முடிஞ்சிருக்க கூடாது. முன்னாடி ஏஜ் வந்திருக்கணும். ஏஜ் டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த வருஷம் 01/7/2025 அப்புறம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இங்கேருந்து டேட்டை நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். ரைட். ஓகே. நெக்ஸ்ட் டெபுட்டி கமர்ஷியல் ஆஃபீஸர் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 32 முடிஞ்சிருக்க கூடாது. இதுவே நீங்கள் டிகிரிலாம் முடிச்சிருந்தா அந்த ஏஜ் லிமிட் 34 கொடுக்கப்பட்டிருக்கு. புரியுதா? ரெண்டு மட்டும் தான் வந்து மாறி இருக்கும். ஸோ ப்ரொபேஷன் ஆஃபீஸருக்கு 42 மேக்ஸிமம் உள்ளே வந்திருக்கணும். அண்ட் கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு 32 தான். டிகிரி லா முடிச்சிருந்தா 34 கொடுக்கப்படும். மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே மேக்ஸிமம் உங்களுக்கு 32 தான். புரியுதா? அப்போ ஃபார் ஜென்ரல் கேட்டகரி தெளிவாக பார்த்துக்கோங்க. ஜென்ரல் கேட்டகரிக்கு மினிமம் 18, 20, 21, 26. ஓகே. இல்லை 26 பொறுத்த வரைக்கும் ப்ரொபேஷன் ஆஃபீஸருக்கு மட்டும் 26 வந்து கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் லிமிட் இங்கே 42 ஃபார் ஜென்ரல் கேட்டகரிக்காக. டேக்ஸ் ஆஃபீஸர் மட்டும் டிகிரிலாம் முடிச்சிருந்தா 2 வயசு எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்கப்படும். மற்றபடி இது எல்லாமே மினிமம் ஏஜ் லிமிட் தான். மேக்ஸிமம் 32 தான். ஓகேவா? பட் 18 முடிச்சிருந்தாலும் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மேக்ஸிமம் 32. கிளியர்? திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். ஃபார் ஜென்ரல் கேட்டகரி 18, 20, 21 மினிமமாக இருக்க போகுது. மேக்ஸிமம் 32. எக்ஸப்ட் ப்ரொபேஷன் ஆஃபீஸர் மட்டும் அங்கே 42 கொடுக்கப்பட்டிருக்கும். ரைட். இது யாருக்காக? ஜென்ரல் நம்ம வந்து பார்த்துடும். இது தவிர்த்து இப்போ பிசி, பிசிஎம், எம்பிசி இவங்களுக்கு வராங்க இல்லையா, இதை நம்ம வந்து பார்த்துடலாம். இந்த இடத்துல டெபுட்டி கமர்ஷியலுக்கு 37, நம்ம அங்கே என்ன பார்த்தோம், 32 பார்த்தோம், +5 போட்டுக்குவோங்க. ரைட். டிகிரி லா முடிச்சிருந்தா அது 39. ஃபாரஸ்டருக்கு 37 +5 போட்டுக்கலாம். ரைட். இதில் டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸருக்கும் ஃபாரஸ்டருக்கு மட்டும்தான் மற்ற கேட்டகரிக்கு பிசி, எம்பிசி, எஸ்சிஎஸ் லிமிட் வந்து உண்டு. மற்றபடி எந்த போஸ்ட்டுக்குமே லிமிட் கிடையாது. பாருங்கள், எக்ஸப்ட் டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர், ஃபாரஸ்டர், ப்ரொபேஷன் ஆஃபீஸர், சப் ரெஜிஸ்ட்ரார் டிகிரி கிரேட் 2 இதை தவிர்த்து மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இல்லை. அதாவது ரிட்டையர்மெண்ட் ஏஜ் இருக்குல்ல 60, அது வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் எழுத முடியும். யாருக்கு? அதர்ஸ், அதாவது பிசி, ஓபிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த எல்லா கேட்டகரிக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் லிமிட் கிடையாது. 60 வயசு வர வரைக்கும் எக்ஸாம் நீங்கள் எழுத முடியும். எக்ஸப்ட் கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸரும் ஃபாரஸ்டர் மட்டும்தான். ஓகே. அப்போ ஜென்ரல் கேட்டகரிக்கு 32னா இங்கே +7 வந்து போட்டுக்க போகிறீங்க 2க்கு மட்டும். மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே அன்லிமிட்டட் கொடுத்தாச்சு. நோ மேக்ஸிமம் லிமிட். ரைட். அடுத்தது குரூப் 2A நம்ம வந்து பார்ப்போம். ஃபார் ஆல் போஸ்ட், எல்லா போஸ்ட்டுக்குமே எக்ஸப்ட் ரெசிடென்ஷியல் வார்டன் மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல 18 ஸ்டார்டிங், மேக்ஸிமம் 32 வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து ஃபார் ஜென்ரல் கேட்டகரி 18, 32. அப்போது குரூப் 2Aல மற்ற போஸ்ட்டுக்கு பாருங்கள் லிமிட் கிடையாது. புரியுதா? ஸோ சிம்பிளாக நம்ம வந்து வச்சிடலாமா? சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா ஃபார் ஜென்ரல் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மினிமம் ஏஜ் லிமிட் 18, 20, 21. ப்ரொபேஷன் ஆஃபீஸருக்கு மட்டும் 26 இல்லையா? ஸோ இவருக்கு 42 வந்து கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம். மற்றவங்க எல்லாத்துக்கும் என்ன கொடுத்துருக்காங்க? 32 கொடுக்கப்படும். இது ஜென்ரல் கேட்டகரிக்காக. இதுவே மற்றவங்க ஒரு பிசியாக இருக்காங்க, ஓபிசியாக இருக்காங்க, எஸ்சியாக இருக்காங்க, எஸ்டி இருக்காங்களா, இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் மினிமம் லிமிட் சேம் அதான் கொடுக்க போகிறாங்க. மேக்ஸிமம் லிமிட் இந்த இடத்துல ப்ரொபேஷன் ஆஃபீஸருக்கு மட்டும், அதாவது கமர்ஷியல் டேக்ஸ் மட்டும் 37 இருக்க போகுது. மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே நோ லிமிட் இங்கே கொடுத்தாச்சு. 60 வயசு வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் நீங்கள் எழுதிக்க முடியும். ஓகே. அதுக்காக அது வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. எவ்வளோ சீக்கிரம் கிளியர் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம கிளியர் பண்ணி ஆகணும். அண்ட் எக்ஸாம் எத்தனை அட்டம்னா கொடுத்துக்கலாம், அங்கே லிமிட்டிங் கொடுக்கப்படலை. இதுதான் ஏஜ் லிமிட். கிளியராக புரியுதா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தாச்சுப்பா, நான் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அடுத்தது போஸ்ட் பார்த்தாச்சுப்பா, ப்ரிப்பேர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஏஜ் பார்த்தாச்சு, எனக்கு ஏஜ் இருக்கா, ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஜென்ரலாக 18 to 32 படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதர் கேஸ் இருக்கீங்களா, பிசி, எம்பிசி இருக்கீங்களா, எஸ்சி இருக்கீங்க, எஸ்டி இருக்கீங்களா, 18 to லிமிட்டே கிடையாது, ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். முடிஞ்சு போச்சு. இது ஏஜ் லிமிட். ரைட். அடுத்தது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இதில் ஒரு போஸ்ட்டுக்கும் நிறைய வந்து மாறும். பட் இன் ஜென்ரல் அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு யூஜி டிகிரி முடிச்சிருக்கீங்களா எக்ஸாமுக்கு எலிஜிபிள் தான். ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், டிஸ்டிங்ஷன்,
கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன், அரியர் வச்சு கிளியர் பண்ணேன், எதுவுமே கவலை இல்லை. டிகிரி முடிச்சிருந்தா இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் தான். ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் அடிஷனல் ப்ரிஃபரன்ஸிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம இங்கே பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகே, பட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் எம்ஏ வந்து முடிச்சிருக்கீங்க, டிப்ளமோ சோஷியல் ஒர்க்கில் வந்து முடிக்கப்பட்டிருக்கு, இல்லை ஃபிசியாலஜி வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா படிக்கும் போது அடிஷ்னல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும். அதை தவிர்த்து எல்லா போஸ்ட்டுக்குமே எனி டிகிரி முடிச்சிருந்தா நீங்கள் எழுத முடியும். ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் இது முடிச்சிருந்தா தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கமர்ஷியல் டேக்ஸ் இருக்கா, நீ அக்கௌண்ட்ஸ் பண்ணணும், அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இன் ஜென்ரல் பார்க்கும்போது ஏஜ் லிமிட் இருக்குதா, டிகிரி முடிச்சிருக்கீங்களா, ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. மற்ற எல்லாமே அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, சிம்பிளாக வச்சுக்கோங்க. ஸோ கொடுக்கப்பட்டிருக்க எல்லா போஸ்ட்டுக்குமே என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்க எல்லாமே கொடுத்துருக்காங்க, முழுமையாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நான் சொல்கிற விஷயம், டைப்பிங் தயவு செஞ்சு முடிச்சு வச்சுருங்க. அதாவது டைப்பிங் வந்து போத் ஹையர் அண்ட் லோவர், தமிழ் அண்ட் இங்கிலீஷு, இந்த ஷார்ட் ஹேண்டு, சிஓஏ, டைப்பிங் இன்ஸ்டியூட் என்னெல்லாம் வந்து கொடுக்குறாங்களோ எல்லாமே தயவு செஞ்சு முடிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாமே ஒரு எட்ஜை வந்து கொடுக்கும். குரூப் 2 குரூப் 4 பொறுத்த வரைக்கும் டைப்பிங், சிஓஏ எல்லாமே முடிச்சு வைங்க. உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக வந்து கொடுக்கப்படும். இப்போ இங்கே வந்து பாருங்கள், ஜூனியர் அக்கௌண்டன்ட் பொறுத்த வரைக்கும் மஸ்ட் நீங்கள் டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஏதோ ஒரு போஸ்ட் நீங்கள் வாங்க முடியல அப்படின்னா கூட மார்க் கம்மியாக இருக்குன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வச்சிருக்கும் போது அடிஷனலாக கிடைக்க வாய்ப்பு இருக்கலாம். ஸோ எல்லாருமே என்ன பண்ணுங்கள், டைப்பிங் மஸ்ட் முடிச்சு வைங்க. முடிக்கணுமான்னு கேட்காதீங்க, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி டெய்லி ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணி டைப்பிங் போய் கற்றுக்கிட்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஹையர் அண்ட் லோவர் முடிச்சிடுங்க. ஷார்ட் அண்ட் முடிங்க, சிஓஏ ஃபுல்லாக வந்து முடிச்சு வச்சுருங்க. ஓகேவா? ரைட். அடுத்தது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் பாருங்கள். 10th முடிச்சிருக்கணும், ப்ளஸ் 12th முடிச்சிருக்கணும். 12th முடிக்கலையா, டிப்ளமோ கவர் பண்ணியிருக்கணும், யூஜி பண்ணணும், பிஜி இருக்கா, பிஜி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். யூஜி முடித்தாலே இங்கே போதுமானதான். இந்த இடத்துல இங்கே முக்கியமான விஷயம், டிகிரி கையில் இருக்கணும், ப்ரொஃபஷனல் இருந்தால் ஓகே, இல்லையா கன்சாலிடேட் மார்க் ஷீட் கையில் வந்திருக்கணும். அப்போது ஃபைனல் இயர் படிக்கிறவங்க எக்ஸாம் இங்கே எழுத முடியாது. எனக்கு கையில் டிகிரி கம்பல்சரி இங்கே வேணும். டிகிரியோ மார்க் ஷீட்டோ ப்ரொஃபஷனலோ கையில் வேணும். குரூப் 1 பொறுத்த வரைக்கும் எழுத முடியும், பட் குரூப் 2ல் கையில் டிகிரி இருந்தாகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியாச்சு. ஓகே, காரணம் என்ன, இங்கே ஒரு சில போஸ்ட்டுக்கு 18 ஆரம்பிக்குது, 20 வந்து இப்போ ஆரம்பிக்குது. அப்போ டிகிரி முடிக்கிறதுக்கு மினிமம் 20 கிராஸ் ஆகிடும். அப்போ 20 கிராஸ் ஆனோம்னா டிகிரி கையில் இருந்தாகணும். ஸோ அதை பேஸ் பண்ணி குரூப் 2 எக்ஸாமுக்கு டிகிரி முடித்தாதான் எலிஜிபிள். ஓகே, அடுத்தது ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்க மாட்டாங்க, ஒரு சில விஷயம் தான் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ ஃபாரஸ்டருக்கு மட்டும் தான் உங்களுக்கு அந்த ஹைட்டு வெயிட் எல்லாமே இருக்கும், எல்லா போஸ்ட்டும் கிடையாது. ஸோ பயப்பட வேண்டாம், ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் தான் ஃபிசிக்கலாக இங்கே தேவைப்படும். முடிஞ்சிச்சா? சரி, இப்போ என்ன விஷயம், எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்தாச்சு இல்லையா, சிலபஸ் பார்க்க போகிறோம், அந்த பார்க்கலாம். ஏஜ் லிமிட் பார்த்துட்டோம், அண்ட் லிமிட் பார்த்தாச்சு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்துட்டோம், ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். சரி, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன முடிவு நம்ம வந்து பார்த்துருப்போம். குரூப் 2 2A பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே காமன் தான். பிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ மொத்தம் 300 கேள்விகள் கொடுக்குறாங்க. இதில் 90 மார்க் வந்து ஒரு குவாலிஃபைங் பேப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. குவாலிஃபைங் அப்படின்ற மாதிரி 90 மார்க் அப்படின்னா 60 கேள்வி நீங்கள் சரியாக வந்து போடணும். அப்போது இந்த 60 கேள்வி போட்டால் நான் மெயின்ஸ் எழுத முடியுமான்னு கேட்டால் கிடையாது. இங்கே கட் ஆஃப் என்ன சொல்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் பண்ண முடியும். கட் ஆஃப் அன்னைக்கு பேப்பர் எப்படி இருக்குது, எவ்வளோ பேர் எழுதுறாங்க, டஃப் எப்படி இருக்குது, எல்லாம் பேஸ் கட் ஆஃப் வந்து கொடுப்பாங்க. அப்போ இந்த குவாலிஃபைங் மார்க் எதுக்காக அப்படின்னா அந்த மெரிட்டுக்கு ஒரு மார்க் வந்து எடுப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் உங்களுக்கு 59 கொஸ்டின் தான் கரெக்டாக போடுறீங்க அப்படின்னா உங்கள் பேப்பரை கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. 60 கேள்வி மேலே சரியாக போட்டால் மட்டும்தான் கட் ஆஃப்க்கு இந்த பேப்பர் எடுத்துக்கலாமா வேணாமன்ற மாதிரி யோசிப்பாங்க. அப்போ அந்த மினிமம் குவாலிஃபைங் எல்லாருமே போட்டாகணும், 60க்கு மேலே நீங்கள் போட்டாகணும். அப்போ எவ்வளோ எடுத்தால் நான் கிராக் பண்ண முடியும், 200 கேள்விகளுக்கு மினிமம் ஒரு 150 155 கேள்வி வச்சுருந்தா நீங்கள் ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணி மெயின்ஸுக்கு போக முடியும். இந்த எக்ஸாம் அப்ஜெக்டிவ் OMRல எக்ஸாம் நீங்கள் எழுத போகிறீங்க, இது ப்ரிலிமினரி. அடுத்தது மெயின்ஸ் நம்ம வந்து வரலாம். குரூப் 2 சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்டிவில் எழுத போகிறீங்க, ஒரு தியரி மாதிரி எழுத போகிறீங்க. இந்த இடத்துல தமிழ் எலிஜிபிள் பேப்பர் 2 பேருக்குமே காமன், எல்லாருமே எழுதியாகணும், இது டிஸ்கிரிப்டிவ். புரியுதா? ரைட். அடுத்தது குரூப் 2A பொறுத்த வரைக்கும் பாருங்கள், குரூப் 2ல் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் சிலபஸ் ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்கலாம். 2A பொறுத்த வரைக்கும் 100 GSும் 40 மேக்ஸ் சம்மந்தப்பட்டது, 60 இங்கிலீஷ் ஆர் தமிழ் கிராமர் கொடுத்துருக்காங்க. அப்ஜெக்டிவ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆன்லைனில் எக்ஸாம் வந்து எழுத போகிறீங்க. ஓகேவா? கொஷின் பேப்பர் தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும். இல்லை முக்கியமான விஷயம், பேப்பர் 1 and 2 எல்லாருமே எழுதியாகணும். அதாவது தமிழ் எலிஜிபிள் பேப்பர் கம்பல்சரி எல்லாரும் வந்து பண்ணணும். நான் இதை பண்ணாமல் பேப்பர் 2 மட்டும் எழுதியிருந்தால் பேப்பர் எவால்வேட் பண்ண மாட்டாங்க, கணக்கு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. ஸோ பேப்பர் 1 and 2 எல்லாருமே இங்கே பண்ணியிருக்கணும். ஓகே, இதுதான் குரூப் 2 2Aவோட சிலபஸ். சரி, அடுத்து என்ன பண்ணோம்? சரிப்பா, இப்போ நான் என்ன பார்த்துட்டேன், ஏஜ் லிமிட் பார்த்துட்டேன், எஜுகேஷன் பார்த்துட்டேன், பேட்டர்ன் பார்த்துட்டேன், படிக்க ஆரம்பிச்சிட்டோமா? அடுத்த விஷயம் சிலபஸை பார்க்கணும்.
குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின் சிலபஸ் இப்போ நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் வித் ப்ரிலிம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஃபோக்கஸ் கவரிங் வித் ப்ரிலிம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். சேம் அஸ் ப்ரிலிம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ என்னங்க அர்த்தம்? ப்ரிலிம்ஸ்னால் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? சிலபஸை எடுத்து பார்க்கணும், முழுமையாக பார்க்கணும். பார்த்துலாமா? ஸோ ப்ரிலிம்ஸ் சிலபஸ் பாருங்கள். தமிழுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இலக்கணம், இலக்கியம், தமிழ் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ் சிலபஸ்ஸு. நெக்ஸ்ட்டு அதுக்கான ஃபுல்லாக கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த விஷயம் ஜிஎஸ் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? பாருங்கள், ஜென்ரல் சயின்ஸு, கரண்ட் ஈவெண்ட்ஸு, அடுத்தது ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, இந்தியன் பாலி முழுமையாக கொடுத்துருக்காங்களா? அப்போ என்ன பண்ணி ஆகணும்? இந்த சிலபஸை ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணணும். சொல்லப்போனால் ஃபுல்லாக படிச்சிருங்க. இங்கிலீஷு, தமிழ், ஜியாகிரஃபி, பாலிட்டி, அதாவது ஹிஸ்ட்ரி, பாலிட்டி அப்படி இல்லை, ஃபுல் சிலபஸை கம்ப்ளீட்டாக என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, மெயின்ஸுக்கும் ப்ரிலிம்ஸுக்கும் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ இதை முழுமையாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் அடுத்த கட்டம் மூவ் பண்ண முடியும். ஒரு ஹிஸ்ட்ரி புக்கு படிக்கிறீங்களா, அது ப்ரிலிம்ஸா மெயின்ஸா, எங்கே வந்து கவர் ஆகுது, டாபிக் எங்கே வந்து கொண்டு போக போகிறோம், 6th புக் படிக்கணுமா, 7th படிக்கணுமா, 7th புக்கில் எங்கே கவர் ஆகுது, அந்த விஷயம் புரியணும் அப்படின்னா சிலபஸ் முழுமையாக படித்தா மட்டும்தான் பண்ண முடியும். இதை பண்ணாமல் டெஸ்ட் பேட்ச் போடுறதோ கிளாஸ் போகிறதோ யூஸ்லெஸ், எந்த ஒரு யூஸுமே கிடையாது. மினிமமாக ஃபுல்லாக ஒன்ஸ் ஆவது படித்து பாருங்கள். பார்த்து என்ன பண்ணுங்கள், என்ன டாபிக் கொடுக்கப்பட்டிருக்கு, சுருக்கி வரைதல், பொருள் உணர்திறன், சுருக்கி குறிப்பிலிருந்து விரிவாக்கம் செய்தல், திருக்குறள் தொடர்பான கட்டுரை வரைதல் அப்படின்னு ஒரு வார்த்தையும் முழுமையாக படித்து பாருங்கள். இதை படித்ததுக்கு அப்புறம் தான் மற்ற விஷயம் நீங்கள் பண்ணணும். இதுதான் அடிப்படை. இதுக்கப்புறம் மற்ற எல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகே, சரி. ஏஜ் பார்த்தாச்சு, எஜுகேஷன் பார்த்தாச்சு, சிலபஸ் பார்த்தாச்சு, பேட்டர்ன் பார்த்துட்டோம், சிலபஸை பார்த்துட்டோம். படிக்க ஆரம்பிக்க வேண்டியது தானே? எப்படி ஆரம்பிக்கலாம்? கட் ஆஃப் நம்ம சொல்லியாச்சு, இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். புக் லிஸ்ட் நம்ம வந்து பார்ப்போம். என்ன புக்ஸ் நான் வந்து படிக்கணும்? ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த சமச்சீர் புத்தகம் தாங்க. ப்ரோ டிகிரி லெவல் பேப்பர் கஷ்டமாக இருக்குது, இருக்கட்டும். சமச்சீர் 100% முடிக்காமல் எக்ஸாமுக்கு உள்ளே போகாதீங்க. காரணம் என்னென்னா, இப்போ இங்கே வந்து பாருங்கள், நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து கொடுத்துருக்கேன். 75 கேள்விகளில் ஒரு 30 கேள்விகள் சமச்சீர் பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. 30 கேள்வி டிகிரி லெவல் கேட்டிருந்தாலும் சமச்சீரை பேஸ் பண்ணி ஃப்ளூக்லையாவது ஹெல்மெட் பண்ணி போட முடியும். அப்போ என்னது, அந்த கட் ஆஃப் ரீச் பண்ணுறதுக்கு அடிப்படையான விஷயங்கள் சமச்சீர் புத்தகம் தான். இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து போய்க்கலாம். ரைட்? ஸோ புக் லிஸ்ட் பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாருமே வாங்கிக்கோங்க. ஃபார் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் முழுமையாக வாங்கி வச்சுக்கோங்க. ஃபார் தமிழ் நம்ம வீடியோ வந்து போட்டிருந்தோம். சந்தோஷ்மணி அகாடமியில் வந்து ஒரு புக் வந்து கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குது. அப்படி வருஷம் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த புக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம், பெட்டராக வந்திருக்கும். ப்ளஸ் தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் 6th to 12th முழுமையாக கவர் பண்ண போகிறீங்க. மேக்ஸுக்கும் ப்ரீவியஸ் இயர் புக்கு ஃபுல்லாக வந்து எடுத்தாச்சு. இது பேசிக்கான புக் லிஸ்ட்டு. ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் 6th to 10th சோஷியல் சயின்ஸு, சமூக அறிவியல், ஹிஸ்ட்ரி வரலாறு, ஜியோகிரஃபி புவியியல், எக்கனாமி பொருளியல், எத்திக்ஸ் அறிவியலும் பண்பாடும், பாலிட்டி அரசமைப்பு முழுமையாக படிக்க போகிறீங்க. ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த புக்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். பேஸ்ட் ஆன் சிலபஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே ரைட், பார்த்துக்கோங்க. இந்தியன் பாலிட்டி ஃபார் இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் இந்த புக் ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ யோசிக்கிறது, ப்ரோ அப்போ டிகிரி லெவல் புக்குனா மெயின்ஸுக்கு மட்டுமா, சமச்சர்னா ப்ரிலிம்ஸ் மட்டுமா? கிடையாது, எல்லா புக்குமே தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். லட்சுமிகாந்த் புக் இருக்கா, எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். ப்ரிலிம்ஸ் தானே, மெயின்ஸ்னே கிடையாது. இப்போ சிலபஸ் ஃபுல்லாக படிச்சுட்டா எந்த டாபிக் எங்கே கவர் ஆகிற விஷயம் கிளியராக வந்து புரியும். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இது ஃபுல் புக்கெலாம் படிக்க வேணாம். சிலபஸ்க்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கவர் பண்ணால் போதுமானதாக வந்திருக்கும். அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கேன். ஃபார் தமிழ் மீடியம் புக் ரெஃபர் பண்ணிக்கலாம். இது இங்கிலீஷ் மீடியம். அடுத்து எக்கனாமி பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கிலீஷ் மீடியம் சங்கர் கணேஷ், பிரகதீஷ் பப்ளிகேஷன் தமிழ் மீடியம் கொடுத்துருக்கேன். ஸோ புக்கில் ஆஃபர் வந்து போய்கிட்டு இருக்காங்க. 4 புக்கும் சேர்ந்து வேணும்னா கான்டாக்ட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் புக்ஸ் நான் சொல்கிறேன்னா இது வந்து ப்ரொமோஷன் அப்போல்லாம் கிடையாதுங்க. புக்கு இருக்குது மார்க்கெட்டில், வேணும்னா நீ கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். சரியா? அண்ட் ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஸ்பெக்ட்ரம் இங்கிலீஷ் மீடியம், இங்கிலீஷ் தமிழ் மீடியம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் மெயின்ஸ்ன்னு வரும்போது அதிகமாக தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். ஸோ சிலபஸ் செக் பண்ணி அதுக்கப்புறம் படிங்க. கண்ணை மூடிக்கிட்டு முழு புக்கு நீங்கள் ஃபுல்லாக படிக்க வேண்டிய அவசியம் இங்கே கிடையாது, தேவையும் இல்லை. ரைட்டா? ஓகே, நெக்ஸ்ட்டு சோஷியல்ஸ் பாருங்கள். தமிழ் பப்ளிகேஷன் ஃபார் இங்கிலீஷ் மீடியம், பிரகதீஷ் ஃபார் தமிழ் மீடியம், சயின்ஸ் அண்ட் டெக் தமிழ் பப்ளிகேஷன் இங்கிலீஷ் மீடியம் எடுத்துக்கலாம். சஞ்சீவினி பப்ளிகேஷன் ப்ரொஃபஸர் இளையராஜா எழுதின ஒரு புக்கு, நம்ம ரிவ்யூ ரீசனாக வந்து போட்டு நல்லாவே இருக்குது அந்த புக்கு. குரூப் 2, குரூப் 2A, குரூப் 1க்கு மெயின்ஸ் அண்ட் ப்ரிலிம்ஸ்க்கு சூப்பராக யூஸ் ஆகுது. செக் பண்ணி அந்த புக்கை நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு தமிழர் நாகரிகம் பண்பாடு, தற்கால தமிழக வரலாறு, இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். ஜியாகிரஃபியில் 11th and NCERT இது ஃபுல்லாலாம் படிக்க வேண்டாம், ஒரு சில டாபிக் மட்டும் படித்தா வந்து போதும். இதை லாஸ்ட்டாக வந்து பார்த்துக்கலாம். சிலபஸ் பேஸ்னா மெயின் சிலபஸில் அதிகமாக வந்து தமிழ்நாடு பேஸ் பண்ணி தான் வந்துருக்கு. ப்ரிலிம்ஸில் இந்தியா பேஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சில டாபிக் மட்டும் ரெஃபர் பண்ணால் போதுமானதாக தான் வந்துருக்கு, எல்லாமேலாம் தேவையில்லை. அண்ட் இந்த புக்ஸும் அதே மாதிரி தான், சிலபஸ் என்ன இருக்கோ அதை மட்டும் படித்தா வந்து போதும். ஓகே, இந்த வெப்சைட் முழுமையாக நீங்கள் பார்த்தாகணும். ஓகே, சரி. இப்போ என்ன விஷயம், சிலபஸ் பார்த்துட்டோம், பேட்டர்ன் பார்த்துட்டோம், குவாலிஃபைங் பார்த்தாச்சு, கட் ஆஃப் பார்த்தாச்சு, ஏஜ் லிமிட் பார்த்துட்டோம், எல்லாமே கவர் பண்ணியாச்சா?
அடுத்து என்னது? படிக்க வேண்டியதுதான். ரைட்? நான் திரும்ப சொல்கிறேன், ஆரம்பிக்கும் போது ஏகப்பட்ட தடைகள் வரும். சண்டை வரும், ப்ராப்ளம் வரும், ஒரு ஃபினான்ஷியலாக பிரச்சனை வந்து வரும், ஒரு பர்சனல் சண்டை வந்து போட்டுப்பீங்க, ஒரு லவருக்குள்ளே சண்டை வந்து வரும். எதனா ஒன்று ஆரம்பிக்கலான்னு ஆரம்பிக்கும் போது தான் தடையாக வந்து நிற்கும். அது எல்லாமே யோசிக்காதீங்க. நான் திரும்ப சொல்கிறது எப்பயுமே என்னென்னா, ஒரு சில விஷயங்கள் ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும், ஒரு சப்பு விஷயமா இருக்கும். இந்த படிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம தான் எல்லா பிரச்சனையும் ஹேண்டில் பண்ணுறோம் அப்புறம் மாதிரி தோணும். எல்லாமே நம்ம தலை மேலே தான் இருக்குது அப்புறம் மாதிரி தோணும். அது எடுத்து பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக வந்திருக்கும். எதையுமே பெருசாக எடுத்துக்காதீங்க. ஒரு பிரச்சனை வருதா அது ஓரமாக தூக்கி போட்டுட்டு நமக்கு என்ன கோல் அதை மட்டும் பாருங்கள். ஒரு சில விஷயங்கள், ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இழக்கும் போது ஐயையோ அப்புறம் மாதிரி அது ஃபீல் ஆகும். பட் அதை தூக்கி போட்டுட்டு நமக்கு என்ன வேணும் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இழந்ததும் எல்லாமே கையில் வந்து சேரும். உங்களை விட்டு விலகுதோ, உங்களை விட்டு இழங்க போதோ பரவாயில்லை, அதை விட பெருசாக ஏதோ வந்து வரப்போகுது. நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வாய்ப்புகள் போனால் வராது. ஒரு சில விஷயங்கள் போனால் வரலாம், ஒன்றும் தவிர்க்க முடியாது இருக்கலாம், அதெல்லாம் நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப சப்பையாக இருக்குது, அல்பமாக இருக்குது, அம்மன் ஜல்லிக்கு பிரோஜனம் இல்லை அப்படி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் விட்டு தள்ளிட்டு படிக்கிற வேலையை பாருங்கள். இதெல்லாம் ஒரு கனவு, ஒரு கோலாக இருக்குன்னா அடிக்கணும்னா தியாகம் பண்ணி தாங்க ஆகணும். ஒரு சில விஷயம் இழக்கலாமா, வர தப்பே இல்லை, இழந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நிச்சயமாக பெருசாக உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, ஆல் த பெஸ்ட். ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் சேனலில் ஃப்ரீ குவிஸ் டெஸ்ட் வந்து போய்கிட்டு இருக்குது, ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.